வணக்கம். தமிழக அரசு டெல்டா பகுதி விவசாயிகள் நிலத்தடி நீரை பயன்படுத்தி சாகுபடி செய்வதற்காக சுமார் 78.67 கோடி ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதை வரவேற்றாலும் குறிப்பாக 1,00,000 ஏக்கருக்கு மட்டும்தான் நெல் விதை மானியமும் இயந்திர நடவு செய்ய மானியமும் வழங்கப்படும் என்கிறார்கள். இதில் எந்த வகையில் நியாயமானது? வழங்கினால் தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு இந்த தொகுப்பு திட்டத்தை வழங்க வேண்டும். அனைத்து விவசாயிகளும் தான் நீரின்றி அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். அவர்கள் வடிக்கின்ற கண்ணீரை இந்த தொகுப்பு கண்துடைக்குமா அல்லது அந்த கண்ணீரை மறைக்குமா என்பது புரியாத புதிராக இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் காவிரியில் நீரை பெற்று தந்திருந்தால் விவசாயம் செழித்திருக்கும், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்திருப்பார்கள். இந்த 3 ஆண்டுகளில் தமிழக அரசு எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் ஆட்சியாளர்கள் இறங்கி வந்து கர்நாடக அரசை எதிர்த்து போராடியிருந்தாலே தண்ணீரை பெற்றிருக்கலாம். இவர்கள் மௌனம் காப்பது ஏன் என்றே தெரியவில்லை. ஆகவே உடனடியாக இந்த தொகுப்பு திட்டமானது அனைத்து விவசாயிகளுடைய வங்கி கணக்குகளில் நேரடியாக சென்றடையும் வண்ணம் இருக்க வேண்டும். அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுகின்ற வகையிலே இதை மாற்றி அமைக்க வேண்டும். அதேபோல் தமிழக விவசாயிகள் அனைவருக்கும் மும்முனை மின்சாரத்தை உடனடியாக வழங்க வேண்டும். அதற்கான எந்தவித அறிவிப்பையும் தமிழக அரசு இதுவரையில் செயல்படுத்தவில்லை. ஆகவே இந்த விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையிலே உடனடியாக மும்முனை மின்சாரத்தை வழங்கி அவருடைய வாழ்வில் ஒளியேற்ற இந்த தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பரந்தூரிலே அமையப்பட உள்ள விமான நிலையத்தால் சுமார் 3,500 ஏக்கருக்கு மேல் விளைநிலங்களும் குடியிருப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த மக்கள் செய்வது அறியாமலே திகைத்து நிற்கிறார்கள். அவருடைய வாழ்விடங்களெல்லாம் அமைப்பதற்கு எவ்வளவு பெரிய சிக்கல் இருப்பது என்பது தமிழக அரசுக்கு தெரிய வேண்டும். அந்த பகுதி மக்கள் ஒரு சிலர் தமிழக அரசை கண்டித்து அவர்கள் அனைவரும் ஆந்திர மாநிலம் சென்று தஞ்சம் அடையப் போவதாக கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மத்திய மாநில அரசுகள் இந்த விமான நிலையம் பரந்தூரில் அமைப்பதை கைவிட்டிருக்கலாம், விளைநிலங்களை காப்பாற்றியிருக்கலாம். ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதேபோல் காஷ்மீரில் தீவிரவாதிகளுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த வண்ணமே இருக்கின்றன. இதை தூண்டிவிடுவது பாகிஸ்தானாக இருந்தால் உடனடியாக இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு மத்திய அரசு அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும். போர் தொடுப்பது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் காஷ்மீரில் ஒரு பகுதியை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அதையும் மீட்டுவிட வேண்டும். உள்ளூரில் இருக்கின்ற தீவிரவாதிகளுடைய ஆதரவாளர்களை கண்டு உடனடியாக அவர்களை அகற்ற வேண்டும், நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். இரும்பு கரம் கொண்டு மத்திய அரசு அடக்க வேண்டும். உள்ளூரில் இருக்கின்ற இந்த ஆதரவாளர்கள் யார் என்பதை கண்டு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.